பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். நம்மளோட அந்த இதுவே என்ன சொல்றது, அதிதி தேவோ பவ அப்படின்னு தானே சொல்றா இல்லையா? இந்தியானால என்னது, ஒரு பர்சனாவும் இருக்கலாம், ஒரு பொருளாகவும் இருக்கலாம், ஒரு தருணமாகவும் இருக்கலாம், ஒரு இடமாவும் இருக்கலாம். எங்க நம்ம போனாலும் சின்ன சேஞ்ச் என்னன்னா, அந்த காலத்துல அவ அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காள். தட் இஸ் அது மீட் பண்ற அந்த தருணத்தை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்கு பதிலா அந்த மீட்டிங்ங்கிற வார்த்தையை இச்சிகோ இக்கியோக்கும் ரெண்டே சிச்சுவேஷன் தான். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங், அது முதல் தடவை நம்ம சந்திப்பு. அடுத்தது நம்மளுக்கு நம்ம ஒன்னா அந்த இருக்கிற தருணத்தை நம்ம என்ஜாய் பண்ணாம ஃபியூச்சரை பத்தியே கவலைப்பட்டு அந்த ப்ரெசென்ட்டை நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா, எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய சீஸ் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னது, அந்த க்ஷணத்தை நம்ம அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும். இந்த இப்ப எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு போன வாரத்தோட அந்த இக்கிகோ இச்சி அதோட தொடக்கத்தை தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த இக்கிகோ இச்சிங்கிற வார்த்தை, அதோட அந்த வேர், அந்த அடிப்பட்டத்தனமான அந்த வேர் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் முதல்ல எக்ஸாம்பிள் எங்கே அதோட அந்த உருவான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நோட் புக், ஒரு டீ மாஸ்டர் யமனோ சோரி அப்படிங்கிற பர்சன் 1588 ஒரு நோட் புக்ல எழுதியிருக்கா. இந்த வேர், அதோட அந்த அடிப்பட்டத்தனமான அந்த இச்சிகோ இச்சிங்கிறதோட அந்த பேஸ்மெண்ட் போட்டது அந்த பர்சன் தான் போட்டிருக்கா அப்படின்னு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்மளோட அந்த ஹோஸ்ட் அப்படின்னாக்க என்னது, விருந்தாளிகளா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். நம்ம யாரு நம்ம இருக்கிற இடத்துல யாரு வராங்களோ அவங்கள நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ வரவேற்கிறோம் அப்படின்னாக்க, இப்ப நம்மளோட அந்த கல்ச்சரே அப்படிதானே. யாராவது இப்ப நம்ம ஆத்துக்கு வந்தா அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கணும் வாய் நிறையா நம்ம கூப்பிடுவோம். ஸோ அவ ஆத்துல லைக் அவங்க வீட்லேருந்து அவங்க கிளம்பி வந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் சர்வ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட அந்த இதுவே என்ன சொல்றது, அதிதி தேவோ பவ அப்படின்னு தானே சொல்றா இல்லையா? இந்தியானால என்னது, அதிதி தேவோ பவன்னு சொல்லிட்டு தான் நம்ம யாரு வந்தாலும் அதை நம்ம அவளை என்ன பண்ணுவோம், அரவணைச்சுப்போம் இல்லையா? அதான் நம்மளோட நேச்சர். அதான் நம்மளுக்கு நம்ம எடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம பார்த்தோம், வளர்றோம், அதே தான் நம்ம ஃபாலோவும் பண்றோம். நம்மளோட அந்த ஹோஸ்ட நம்ம எந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம்னாக்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ, சந்திப்பு இருக்குமோ இருக்காதோ, எந்த மாதிரி சூழ்நிலை திருப்பி நம்ம சந்திப்போம் அப்படின்னு தெரியாது. சோ பக்காவா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா மீட் பண்றோம்னாக்க, நல்லா ஹாப்பியா, நல்லா கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெஜ்டா ஆத்மார்த்தமா நம்ம நம்மளோட அந்த அன்பை பொழிவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரா. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம எக்காரணத்து கொண்டோம் நம்ம யாரை சந்திச்சாலும் சரி, அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஆத்மார்த்தமா அந்த நிமிஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணி அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அத ஒரு பர்சனாவும் இருக்கலாம், ஒரு பொருளாகவும் இருக்கலாம், ஒரு தருணமாகவும் இருக்கலாம், ஒரு இடமாவும் இருக்கலாம். எங்க நம்ம போனாலும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், லிவ் த பிரசன்ட் மூமெண்ட்னு அர்த்தம். அதுதான் இன்டைரக்டா என்ன சொல்ல வரா, நம்ம அந்த க்ஷணத்துல இருக்கிற அந்த சுத்தி வட்டாரத்துல இருக்கிற அந்த பர்டிகுலர் மூமெண்ட் என்ன பண்ணணும், அப்படியே கேப்சர் பண்ணிட்டு அதுல நம்ம வாழறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரா. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, அந்த காலத்துல அவ அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காள். தட் இஸ் அது மீட் பண்ற அந்த தருணத்தை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்கு பதிலா அந்த மீட்டிங்ங்கிற வார்த்தையை டைமால அவ ரீப்ளேஸ் பண்றா, அவ்வளவுதான். அதுதான் என்ன சொல்ல வரா, அந்த க்ஷணத்தை, அந்த மூமெண்ட்டை நம்ம பாதுகாத்து பொக்கிஷம் மாதிரி அதை நம்ம என்ஜாய் பண்ண கத்துக்கணும், செலிப்ரேட் பண்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு. சோ இப்போ அந்த இச்சிகோ இக்கியோக்கும் ரெண்டே சிச்சுவேஷன் தான். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங், அது முதல் தடவை நம்ம சந்திப்பு. அடுத்தது அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு தடவையும் நம்ம மீட் பண்ற போது
அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸையே மீட் பண்றோம் அப்படின்னாக்கா, இப்ப அடிக்கடி நம்மளுக்கு எல்லாம் அந்த பிஎஸ்எம்மோட இதுலயுமே நம்மளோட அந்த குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கெட் டுகெதர் மீட்ஸ் எல்லாம் வருது. ஸோ மேபி ஒரே இடத்துக்கு எவ்ரி வீக் போறதுக்கு சான்சஸ் இருக்கு, எவ்ரி மந்த் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த சிச்சுவேஷன், அந்த பர்டிகுலர் க்ஷணம், அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புள், அங்க இருக்கிற அந்த கேதரிங், அந்த செட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்மளுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அந்த பர்டிகுலர் மூமெண்ட் ஒவ்வொரு தடவையும் வந்து என்னது, நம்ம ஒவ்வொரு தடவை மீட் பண்ற போது நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் ஆஃப் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு எந்தூசியாசம், எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து என்னது கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங், செகண்ட் டைம் மீட்டிங், தேர்ட் டைம் மீட்டிங். ஸோ ஒரே பர்சன் நம்ம மீட் பண்ணாலும் என்னது, ஒவ்வொரு தடவையும் நம்ம மீட் பண்ற போது ஒரு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நம்ம ஃபீல் பண்ணலாம், நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இவங்க சொல்ல வராங்க. ஸோ நம்ம எவ்வளவு பேரை எவ்வளவு தடவை நம்ம மீட் பண்ணோம், ஒவ்வொரு மீட்டிங்கும் என்ன இருக்கும், யூனிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதேதான் இந்த புக் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது, அந்த ஹண்டிங் மூமெண்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம மெமரி பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு நீங்க கேளுங்களேன், ஏய் இந்த பர்சன் நீ எப்ப மீட் பண்ண சொல்லு எனக்கு கரெக்டா அப்படின்னாக்க, ஒரு சில பேருக்கு அப்படியே மைண்ட்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், என்னமோ நேருக்கு நேரா இப்பதான் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவளோட அந்த எக்ஸ்பிரஷன், அவளோட அந்த வே ஆஃப் சேயிங் என்னன்னா, நம்ம அப்படியே அது என்னது, நம்ம அப்படியே லைவா ஏய் வாவ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங்ஸ்ல நீங்க மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படியே வந்து பூரிச்சு போய் நிற்போம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகா நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கை நம்ம வந்து நல்லா கிரகிச்சிருந்தோம் அப்படின்னாக்க, நம்மளோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கிறதோ அது நம்ம அழகா என்ன பண்ணலாம், அதை ஃபீல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. அந்த தருணத்தை எப்படி நம்ம என்ஜாய் பண்ணலான்னு இந்த புக்கு நம்மளுக்கு அழகா நம்மளுக்கு சொல்லி தரும் அப்படின்னு. சோ இதுல என்னன்னா ஒரு பீனட் கார்ட்டூன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னாக்க ஸ்னூப்பியும் சார்லி பிரவுன் 2 பேரு. அவன் வந்து அந்த என்ன சொல்றது, இந்த ரிவர் சைட்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கா. என்னன்னாக்க, ஏதோ ஒரு நாள் நம்ம எல்லாரும் மேல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி பிரவுன் சொல்றாரு ஸ்னூப்பி கிட்ட. அப்போ ஆமா உண்மைதான், ஆனா எல்லா நாளும் கிடையாது அப்படிங்கிறது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஏதோ ஒரு நாள் நம்ம எல்லாரும் போவோம், அது தெரிஞ்ச உண்மைதான், அது சத்தியம், அது நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அது வந்து இட் இஸ் ஆப்வியஸ், அது வந்து என்ன சொல்ற பிட்டர் ட்ரூத் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அப்படின்னாக்க நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கலாம். அதை வச்சு ஐயோ நான் போறேனேன்னு சொல்லிட்டு எப்போ ஒரு நாள் நடக்கிறத பத்தி நான் யோசிச்சு என்ன பண்றேன், கவலைப்பட்டுன்னு என்னோட ஹெல்த், என்னோட இந்த உடலை நான் வந்து ஹர்ட் பண்றேன். அதே ஓகே போறோம், தெரிஞ்ச விஷயம்தான், வந்திருக்கோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போய் தான் ஆகணும். அதை நான் ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது, அந்த போற வரைக்கும் இருக்கிற சரௌண்டிங்கா இருக்கட்டும், என்னோட நான் மீட் பண்ற ஆட்களா இருக்கட்டும், போற இடங்களா இருக்கட்டும், என்னோட இச்சைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் ஏன் பூர்த்தி பண்ணிக்க கூடாது, நான் ஏன் வந்து அதை அந்த மூமெண்ட் நான் ஏன் வந்து அழகா வந்து கிரகிச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. சோ அதுதான் அந்த பின்னாடி இருக்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். எல்லா நாளும் ஏதோ ஒரு நாள் நான் போறேன், ஆமா, ஆனா எல்லா நாளும் கிடையாது இல்ல அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுக்கு இன்டெப்த் அர்த்தம் இதுதான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு நம்ம ஒன்னா அந்த இருக்கிற தருணத்தை நம்ம என்ஜாய் பண்ணாம ஃபியூச்சரை பத்தியே கவலைப்பட்டு அந்த பிரசன்ட நம்ம எல்லாரும் மேக்சிமம் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஃபீல் பண்றோம், ஐயோ அப்ப நான் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு அப்புறமா வரும், லேட் ரெக்ரெஷன் நடக்கும் நிறைய பேருக்கு. அதே அந்த சமயத்துல நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்னாக்க அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரையாரிட்டைசேஷன் நடக்கணும்னா நம்ம மைண்ட் என்னவா இருக்கணும், கிளியரா இருக்கணும். அது நம்மளுக்கு எது ஹெல்ப் பண்ணும், நம்மளோட தியானம் தான் நம்மளுக்கு அஸ்திவாரம் இருக்கு. சோ தியானம் பண்ண 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 மைண்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகும். சோ மைண்ட் தெளிவா இருக்கு, என்னால கிளியரா டெசிஷன் எடுக்க முடியும்னாக்கா அப்ப நான் என்ன பண்ணலாம், அழகா என்னோட அந்த ப்ரையாரிட்டிஸை நான் வந்து ஸ்டெப் அப் பண்ணி பிளான் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே ஃபைன், இது இப்ப பண்ணலாம், இது அப்புறம் பண்ணலாம், திஸ் கேன் வெயிட், நான் வந்து இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கலாம், என்ன நானே வந்து
என்ன டியூன் பண்ணிக்கலாம். அதுக்கு எனக்கு மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். இப்போ அடுத்தது இன்னொரு ஃபிலிம் என்ன அப்படின்னாக்க பாய்ஹுட்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் லிங்க்லேட்டர்ங்கிறவர் வந்து இதை எடுத்திருக்காரு, தயாரிச்சிருக்காரு. அதுல நம்ம என்ன பார்க்கலாம்னாக்க ஒரே செட் ஆஃப் ஆக்டர்ஸ 12 வருஷம் அவளாரும் அந்த இதுல வந்து ஒர்க் பண்ணியிருக்கா. அந்த மூவில 12 இயர்ஸா உங்களுக்கு ஒரே பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளை வச்சு அவ என்ன பண்ணிருக்கா, அவரு வந்து மூவி எடுத்திருக்காரு. அந்த மூவி வந்து ஒரு 165 வினாடிகள் மினிட்ஸ் அது வந்து அந்த மூவி இருக்கு. அதுல என்னன்னாக்க ஒரு பையன் 6 வயசு குழந்தை அது உங்களுக்கு. அப்ப 6 வயசு குழந்தை அப்படின்னாக்க என்னது, 12 வருஷம் ஒரே செட் ஆஃப் பீப்புள் எடுத்திருக்கானாக்க அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆயாச்சு, அப்படிதானே அர்த்தம். சோ அந்த 6 வயசு குழந்தைக்கு அவ பேரண்ட் வந்து டிவோர்ஸ்ட், 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சாச்சு. ஸோ வந்து லைக் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சிங்கிள் பேரண்டிங் அப்படின்னாக்க, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அப்போ அது எல்லாத்தையும் சாத்தி இதெல்லாம் தாண்டி வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி, லைஃப் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த குழந்தை எப்படியோ வந்து காலேஜ் வந்து சேருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ கஷ்டங்கள், அதுக்கப்புறமா அனுபவங்கள் எல்லாமே ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் போகும்போது காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹைக்கிங் ட்ரிப் போறான் அந்த அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ அழகா அதுக்குள்ள என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து பெருசானதுனால ஒரு யங் மேன் தானே, லைக் காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னாக்க இஸ் லைக் லிட்டில் பிட் நல்ல க்ரோன் அப் சைல்டு தானே, மெச்சூரிட்டி வந்திருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மைன்னு சொல்லிட்டு இருக்கும், எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்தாச்சு. அப்போ வந்து அந்த சூரியனை வந்து அஸ்தமாகறத ஒரு பொண்ணோட சேர்த்து அவன் வந்து பாக்குறான். அதுல என்ன லைக் காமிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு மேபி ஃபியூச்சர்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணையா கூட வரலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்ண போறா அவனோட லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி அவ எடுத்துட்டு போறா அந்த மூவில. அதுக்கு அந்த ஏதோ ஒரு லைக் அந்த சன்செட் அழகா பாக்குற போது ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது 2 பேருக்கும். என்னன்னா, உனக்கு தெரியுமா எல்லாருமே சொல்லுவாங்க மாதிரி சீஸ் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த க்ஷணத்தை நம்ம அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும். இப்ப அந்த சீஸ் த மூமெண்ட்ங்கிறத பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. அப்போ இல்ல சாரி அந்த பையன் கேக்குறான் அவகிட்ட. அப்போ அவ எக்ஸைட்டடா சொல்ற, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வந்து நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். என்னன்னா அந்த அந்த பர்டிகுலர் க்ஷணம் நம்மள வந்து கேப்சர் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து இந்த இதை கேப்சர் பண்ணிக்கிறோம், நம்ம தோன்றது, நம்ம மைண்ட் என்ன பண்றோம், நம்ம வந்து கேம் மாதிரி அழகா அதை அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம். கேம்ல மெமரிஸ்ல வந்து அது மண்டல இருக்கிற அந்த இது வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவ என்ன சொல்றா, இல்ல அந்த பர்டிகுலர் இடம் தான் நம்மள வந்து அப்படியே என்ன பண்றது, பிரமிக்க வைக்கிற மாதிரி அதுதான் நம்மள கேப்சர் பண்றது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சோ இதுக்கு என்ன அர்த்தம், இதேதான் இச்சிகோ இச்சி. அப்போ இந்த தருணம் திரும்ப வருமா, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்ப வருமா அப்படின்னாக்க we don't know, அது தெரியாது. அதுதான் ஆன்சர் அதுக்கு.